வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே. ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே கருணையே உருவமான கந்தசாமி தெய்வமே உன் கழலடியை காணவே நான் வந்தேன். திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கைதொழுது திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன். கந்தர் அனுபூதி பாடி கந்தன் உன் கழலடியை கைதொழுது காணவே நான் வந்தேன். முருகா. என்னங்க முருகன் பாடல் பாடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆடி முதல் செவ்வாய், அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய முதல் செவ்வாய் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 21 வருதுங்க. இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபட மிகச்சிறந்த நாள்னே சொல்லலாங்க. அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை நம்ம வைக்கிற எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கப்படும். இந்த வேண்டுதல்களை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி அப்படின்னால இந்த மாதம் முழுவதுமே நம்ம தெய்வங்களை வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த மாதம், தெய்வ வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கும் மிகச்சிறந்தது. அதே போல் முருக பகவானை வழிபாடு செய்வதற்கும் மிகச்சிறந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க. அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை என்று நம்ம முருக பகவானை வழிபடுறதுனால நம்ம வைக்கிற கோரிக்கைகள் அனைத்து நிறைவேற்றி கொடுக்கப்படும். இந்த ஒரு செவ்வாய் இல்லாமல் இந்த மாதம், அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய அனைத்து செவ்வாய்க்கிழமைகள்லையும் எந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை செய்கிறோமோ, முதல் செவ்வாய் எந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை செய்கிறோமோ அதே வழிபாட்டு முறையை ஒவ்வொரு வாரமும், அதாவது 4 வாரங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், 4 வாரங்களும் நீங்கள் எந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்திலேயே ஒவ்வொரு வாரமும் செஞ்சுட்டு வாங்க. எந்த வேண்டுதல்கள் நீங்கள் வைக்கிறீங்களோ ஒரே ஒரு வேண்டுதல்கள், அதாவது இன்றைய தினம் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு வேண்டுதல்களை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வச்சு உங்களுடைய வழிபாட்டை செய்யுங்க. நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீராத ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாங்க. எவ்வளவு செலவு பண்ணாலும் சில நோய் நமக்கு தீரவே தீராது. அதே போல் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த கடன் அப்படிங்கிற சில நேரம் நமக்கு அடையவே அடையாதுங்க. நம்ம கடனுக்காக அந்த தொகையை நம்ம சேகரித்து கொண்டு வைக்கும் பொழுது அது வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு கண்டிப்பாக போயிடும். அதனால் அது மாதிரி ஆகாமல் இந்த கடன்கள் விரைவில் குறையறதுக்கும் நம்ம மன உளைச்சல்லேருந்து நீங்கி மன நிம்மதி கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஆடி செவ்வாயில் இந்த ஒரு சிறிய எளிய வழிபாட்டு முறையை முருகனோட பாதத்தில் வச்சு நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறி கூடிய விரைவிலேயே இந்த கடன் தொல்லைகள்லாம் உங்களுக்கு நீங்கி லட்சக்கணக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக பணவரவு சேரும். ஒரு திடீர் பணவரவு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கலாங்க, புதிய ஒரு வேலை கிடைக்கலாம், புதிய ஒரு தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கலாங்க, ஏதாவது முதலீடு செய்து அதிலேருந்து லாபங்கள் வரலாம். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் இந்த முக்கியமான வழிபாடை நீங்கள் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுடுங்க. 6 to 7 என்னால் எந்திரிச்சு வழிபாட்டு முறையெல்லாம் செய்ய முடியாது, சாமி கும்பிட முடியாதுங்க, வேறு எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு 8 to 9 இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் எப்போவுமே சுத்தபத்தமாக பூஜை அறையில் செய்ய வேண்டிய, நீங்கள் கடவுளுக்கு என்ன நைவேத்தியம் வைக்கிறீங்களோ வச்சுருங்க. என்ன மலர் உங்கள்கிட்ட இருக்கோ அதால் நீங்கள் அலங்காரம் பண்ணி கண்டிப்பாக வச்சுருங்க. இந்த நெய்வேத்தியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று தினமுமே ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க. வெறுசாக நீங்கள் தண்ணி மட்டும் வைக்காதீங்க. உங்கள் வீட்டில் காய்ச்சிற அந்த 1 டம்ளர் பால் கூட எச்சில் படாமல் நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் செய்யும் பொழுது அந்த பகவான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு தன தானியத்திற்கு பஞ்சமே இல்லாமல், அதாவது உணவு பஞ்சம் அப்படிங்கிறதே நமக்கு இல்லாத அளவுக்கு நமக்கு இருக்குங்க. அதனால் எப்போவுமே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், ஒரு 2 கல்கண்டா, டைமண்ட் கல்கண்டா வாங்கி வச்சு கூட 2 வச்சு நம்ம நைவேத்தியமாக வச்சு அதை நம்ம அந்த எறும்புகளுக்கு வெளியில் போயிட்டு ஓரமாக எறும்பு புத்துக்கோ நம்ம எதுக்கோ எறும்புகளுக்கு போடும் பொழுது அதுங்களும் நம்மளை வாழ்த்துமா. அந்த மழை காலத்துக்கு அதுங்க எடுத்துக்கொண்டு போய் சேமித்து வச்சுக்கும். இந்த உணவு கிடைச்சதுனால அதுங்களும் நம்மளை வாழ்த்துமாங்க. அதனாலையும் நமக்கு தன தானியங்கள் சேரும், உணவு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சாஸ்திரப்படி சொல்லப்படுதுங்க. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் தினமுமே வைங்க. அதே போல் இந்த செவ்வாய்க்கிழமை உங்களோட முருக பகவானுக்கு என்ன செய்ய முடிஞ்சுதோ அதை ஒரு பால் பாயசமோ ஒரு பால் காய்ச்சி வச்சு நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ கலந்து கண்டிப்பாக வச்சு வழிபாடு செய்யுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு வழிபாடு முறை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. சுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு சுக்கு, ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. இதை
வலது கையில் வச்சு இடது கையால் மூடிடுங்க. மூடிட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. எனக்கு விரைவில் கடன் பிரச்சனை தீர வேண்டும், எனக்கு அதிகமான வருமானம் வர வேண்டும், என் கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும், விரைய செலவுகள் ஆகக்கூடாது, அதே நேரம் எனக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும், தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. அந்த நேரத்தில் வச்சுட்டு அதை அப்படியே மடித்து முருகரோட பாதத்தில் வச்சுருங்க. இதை எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் 6 to 7 அல்லது இரவு 8 to 9 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. இதை அந்த 4 வாரமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் எந்த நேரத்தில் செய்கிறீங்களோ, முதல் செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் செய்கிறீங்களோ உங்கள் வேண்டுதல்கள் என்ன வச்சிங்களோ அதே மாதிரி அடுத்த செவ்வாய்க்கிழமையும் அதே நேரத்தில் உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. ஆனால் வேறு அடுத்தது எடுத்துங்க. நீங்கள் மடித்து வச்சது அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். முதல் வாரம் செஞ்சது ஒரு சுக்கும் ஒரு ரூபாய் நாணயமும் நீங்கள் வேண்டிக்கிட்டு அப்படியே ஒரு மடிப்பாக மடித்து அதை முருகரோட பாதத்தில் வச்சுருங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமையும் அதே போல் 1 ரூபாய் நாணயம் கொஞ்சம் சுக்கு எடுத்து அதே வேண்டுதல்களை வச்சுட்டு அதையும் மடித்து முருகரோட பாதத்தில் வச்சுருங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யணுமானா கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் வருகிற செவ்வாய்க்கிழமை மிக உகந்த நாளான அந்த செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் 4 செவ்வாய்க்கிழமையை நீங்கள் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு அந்த மடித்து அப்படியே அதை நீங்கள் முருகரோட பாதத்தில் வச்சிடுங்க. இந்த வேண்டுதல்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இதை 4 வாரமும் செஞ்சு முடிச்சிருங்க. 4 வாரம் முடிந்த பிறகு 4 செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்ச பிறகு மறுநாள் எடுத்து அந்த பொட்டலத்தில் உள்ள சுக்கை எல்லாம் எடுத்து நீங்கள் நீர்நிலைகளில் விட்டுருங்க. ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் விட்டுருங்க. நீர்நிலைகள் பக்கத்தில் இல்லைங்க அப்படின்னா கால்படாத இடத்துல கண்டிப்பாக மடித்து தூக்கி போட்டுருங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை முருகரோட ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள உண்டியலில் போட்டுருங்க. பக்கத்தில் முருகன் ஆலயம் இல்லைங்க, வேறு எந்த கோயிலாவது போனால் கண்டிப்பாக பரவாயில்லைங்க, பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த உண்டியலில் அதை சேர்த்துருங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க, பண வரவு அதிகரிக்கும், உங்களோட கடன் பிரச்சனைகள் விரைவிலேயே தீருங்க. ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இதை செய்யுங்க. கண்டிப்பாக முருக பகவானை நினச்சி நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த 4 வாரம் முடிந்த பிறகு உங்களோட கடன்கள் ஒரு 3 மாதத்துக்கு உள்ளாகவே இல்லை அதற்குள்ளாகவே உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. மன உளைச்சல் உங்களுக்கு தீருங்க. நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டாக இருப்பீங்க. உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக முருக பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுப்பாரு. அதனால் இந்த ஆடி செவ்வாயை கண்டிப்பாக யாருமே தவற விடாமல் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு உங்களோட வேண்டுதல்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கமெண்ட் செக்ஷனில் என் கடன் தீர வேண்டும், பணம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.